பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் ஒன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை தொடர்ந்து சிவபெருமானை போற்றி பாடுகிறார். ஏனம் குருளைக்கு அருளினை போற்றி அப்படிங்கிறார். ஏனம் அப்படின்னா பன்றி, குருளை அப்படின்னா குட்டி. அப்போ பன்றிக் குட்டிகளுக்கு அருளினாய் அப்படிங்கிறார். அது திருவிளையாடற் புராணத்தில் வர ஒரு கதை. ஒரு முறை ஒரு காட்டில் முனிவர் ஒருவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ 12 பேர் இளம் காளைகள் அந்த முனிவருடைய பெருமையை அறியாமல், மகிமையை அறியாமல் அவரை போய் தவம் செய்கிற பொழுது இடையூறு விளைவித்தனர். அதனால் கோபப்பட்ட அந்த முனிவர் அந்த சிறுவர்களை பார்த்து, நீங்கள் பன்றி வயிற்றில் பிறந்து வருந்துக அப்படின்னு சாபமிட்டார். அதை கேட்டவுடனே இந்த பிள்ளைகள்லாம் பயந்து போய் தன்னுடைய பிழை உணர்ந்து, தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. சுவாமி, எங்களை மன்னித்து அருளுங்கள் அப்படின்னு கெஞ்சுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மனம் கனிந்து இறைவன் அருளால் சாபம் தீரும் அப்படின்னு சொன்னாராம். அந்த சாபத்தின்படி அந்த சிறுவர்கள் எல்லாம் ஒரு காட்டுப்பன்றியின் வயிற்றில் வந்து குழந்தைகளாக, பன்றிக்குட்டிகளாக பிறந்தனராம். அந்த மாதிரி காட்டில் இருக்கும் பொழுது ஒரு முறை பாண்டிய மன்னன் அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்திருக்கிறான். அந்த மாதிரி வேட்டையாடும் பொழுது பாண்டிய மன்னன் பல விலங்குகளை வேட்டையாடி இருக்கிறான். அப்போது ஒரு போரே மூண்டதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருவிளையாடற் புராணத்தில். பன்றி அரசு அப்படிங்கிறார். பன்றி அரசு, அந்த பன்றியை வந்து பன்றின்னு கூட சொல்ல, பன்றி அரசு, அதுக்கு ஒரு அரசன் இருந்தால் அந்த பன்றி அரசும் அந்த பன்றியின் மனைவியும் தன் பன்றி கூட்டங்களை காப்பதற்காக வந்து போரிட்டன. அந்த பன்றி அரசை வந்து பாண்டிய மன்னனே பார்த்து வியந்து போய் போற்றி பாராட்டினானாம். என்ன இப்படி ஒரு வீரத்தோடு இருக்குது அப்படின்னு. அந்த போர் பெரிய அளவில் தொடர்ந்து அந்த ஆண் பன்றியும் பெண் பன்றியும் இறந்து விட்டன. அப்போ அந்த பன்றி குட்டிகள் ரொம்ப பசியோடு இருந்ததாம். அந்த பன்றி குட்டிகள் பசியோடு இருந்ததை பார்த்த உடனே இந்த சோமசுந்தர கடவுளுக்கு மனசு கனிஞ்சு போச்சான். மீனாட்சி அம்மனோட அப்படி அழகாக திருவிளையாடல் புரிந்து கொண்டிருந்தாராம் அந்த காட்டில். அப்போ தான் இந்த தாய் பன்றி இல்லாமல் இந்த குட்டியெல்லாம் பசியில் வாடுறதை பார்த்து இரக்கம் கொண்டு தானே தாய்ப்பன்றியின் உருவை எடுத்துக்கொண்டாராம். பொதுவாக விலங்குகள்லையே கொஞ்சம் ரொம்ப கீழான விலங்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பன்றி. அந்த தாய்ப்பன்றியின் உருவத்தை தாமே எடுத்துக்கொண்டு தம் முளையால் அந்த பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்தாராம். அப்படியே அந்த குட்டிலாம் வந்து தன்னோட தாய் தான் அப்படின்னு நினச்சி ஓடி வந்து முட்டி 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 முகர்ந்து பார்த்து முதுகில் ஏறி குதித்து காலை தள்ளி விட்டு எரிஞ்சு அப்படியெல்லாம் குதிச்சு தான் மேலே ஏறி ஏறி குதிச்சு தான் அதை தாங்கிக்கிட்டார் சிவபெருமான்னு சொல்கிறாங்க. இப்போ கூட சின்ன குழந்தைகள்லாம் தாய் மேலே ஏறும், உதைக்கும், கையால் போட்டு அழுத்தும், முதுகில் அழுத்தும். அது வந்து அந்த தாயின் மீது உள்ள அன்பை, வாஞ்சையை, பாசத்தை அதுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியாது, பேச தெரியாது இல்லையா சின்ன குழந்தைங்களுக்கு. அதனால் அந்த அம்மா மேலே இருக்கிற பெரிய பாசத்தை தன்னால் எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ, கையால் போட்டு அழுத்தி, கன்னத்தை போட்டு பிராண்டி, தலை போட்டு உலுக்கி இது எல்லாம் பண்ணும். அந்த மாதிரி இந்த பன்றிக்குட்டிகள் எல்லாம் சிவபெருமான் தான் தாய் பன்றின்னு நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு பன்றியும் அந்த முதுகில் ஏறுதான், ஒன்று கையை பிடிச்சி இழுக்குதான், தலையை பிடிச்சி தள்ளுதான், ஆட்டுதான், முதுகில் ஏறி ஏறி குதிக்குதான், ஒன்று போய் முளையில் பால் குடிக்குதான், ஒன்று காலை பிடிச்சி இழுக்குதான், இப்படியெல்லாம் செய்தான். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டாராம் சிவபெருமான் இந்த குட்டிகள். ஆனால் இங்கே ஆசிரியர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது பன்றிக்குட்டி, ஆனால் சிவபெருமானுக்கு பன்றிக்குட்டியும் மனிதர்களும் ஒன்று தான். எல்லாமே அவர் உருவாக்கினது தானே, அவருடைய படைப்புகள் தானே. அதனால் அவருக்கு பன்றிக்குட்டிகளும் தம் குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறாங்க. கருணை பெருக்கால அப்படியே பால் சுரந்து தான். இந்த பன்றிக்குட்டிகள்லாம் எவ்வளோ கொடுத்து வைத்தது. அதை அழகாக பாலை குடித்த உடனே என்னாச்சா, அதுக்கு வந்து ரொம்ப யார் பால் கொடுக்குறா, திருஞான சம்பந்தருக்கு தாயார் கொடுத்த மாதிரி இங்கே சிவபெருமானே தாயாராக மாறி இந்த பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுக்குறார் இல்லையா.
அதனால் இந்த பன்றிக்குட்டிகள்லாம் அந்த பழைய சாபம் நீங்கி என்ன ஆச்சா, முகம் ஒன்று மட்டும் பன்றி முகமாக இருந்துதான், மீதி உறுப்புகள்லாம் மனித உறுப்புகளாக மாறிவிட்டனவாம். இப்படியேப்பட்ட ஒரு பெரிய அருள் கிடைத்ததாம் அந்த பன்றிக்குட்டிகளுக்கு. அந்த மாதிரி மாறின பிறகு சோமசுந்தர கடவுள் தாம் எடுத்த பன்றி உருவத்தை விடுத்து மறைந்து அருளினாராம். அதனால் இந்த தாய் பன்றியாக வந்து முளை கொடுத்து அறிவில்லாத பன்றிக்குட்டிகளை அறிவுடைய மக்களாக செய்து அந்த பிறவியையே தூய்மையாக்கி விட்டாராம் அந்த கடவுள். அதனால் என்ன சொல்கிறாங்க, எவ்வுயிர்க்கும் தாயும் தந்தையுமாகி நின்று காப்பவர் இறைவரே அல்லாமல் வேறு யார், அவர்தானே அம்மை அப்பர் அப்படின்னு பாடுறாங்க. அந்த புராணத்தை தான் இந்த வரியில் அவர் சொல்கிறார். ஏனம் குருளைக்கு அருளினை போற்றி, பன்றிக்குட்டிகளுக்கு பாலூட்டி அருள் புரிந்தவனே போற்றி, மானம் கையிலை மலையாய் போற்றி, மேன்மை பொருந்திய கையிலை மலையில் உரைபவனே போற்றி, அப்புறம் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி அப்படிங்கிறார். அருள் தாருங்கள், எனக்கு அருள் புரியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அம்மான் அப்படிங்கிறார் கடவுளை. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இருள் கெட அருளும் இறைவா போற்றி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தாயை ஒத்த இறைவா எனக்கு அருள் புரிவாயாக, அஞ்ஞான இருளை அகற்று. நீ எப்படிப்பட்ட இருள் கெட அப்படின்னா, இருட்டுன்னா இந்த இடத்துல அஞ்ஞானம், அறியாமை. நான் இந்த பிறவி சுழலில் மாட்டிக்கிட்டு திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கேனே, எதனால் அப்படின்னா அஞ்ஞானத்தால் தானே. இந்த உலகத்தில் உள்ளது தான் என்னோடது எல்லாம் நினைக்கிற அஞ்ஞானத்தால் தானே. அதனால் அந்த அஞ்ஞான இருளையிலிருந்து என்னை காப்பாற்று. என்னோட தகுதியெல்லாம் நீ பார்க்காத, என் அன்பை பார்த்து என்ன செய்ய, என்கிட்ட இருக்கிற இருளை நீ போக்குவாயாக. என்னுடைய அஞ்ஞானத்தை விலக்கி எனக்கு மெய்ஞானத்தை அருளி உன் ஞான சுடரை காட்டி ஒளியேற்றுவாயாக அப்படின்னு சொல்கிறார். இருள் கெட அருளும் இறைவா போற்றி, நீ என்னுடைய இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவாய் இறைவா போற்றி அப்படிங்கிறார். தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி அப்படிங்கிறார். நான் ரொம்ப தளர்ந்து போயிட்டேன். நான் உனக்காக வெயிட் பண்ணி உனக்காக கும்பிட்டு உன்னை நினச்சி தளர்ந்துட்டேன். களம் கொலை கருத அருளாய் போற்றி அப்படிங்கிறார். அடுத்தது களம் அப்படின்னா நிலைத்த இடம், பரமபதம். தமியேன் அப்படின்னா தனித்திருப்பவன். தளர்ந்தேன் அடியேன் அப்படின்னா உன்னை நீ உன்கிட்ட என்னை சேர்த்துப்ப அப்படின்னு நினச்சி உன் திருவடிகளில் என்னை இணைத்து கொள்வாய் அப்படின்னு நினச்சி நான் பாடிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன், தளர்ந்து போகிறேன். ஒரு நேரம் தளர்ந்து போது எப்படா என்னை கூட்டிகிட்டு போவ அப்படின்னு. இந்த பிறவி பெருங்கடலில் தன்னந்தனியனாய் நான் அலைந்து அலுத்து போய் உன்னை அழைக்கிறேன். என் பெருமானே நீ வா, எனக்கு அருள் புரி அப்படின்னு உன்னை கூப்பிடுறேன். எதற்கு தெரியுமா? களம் கொல கருத அருளாய் போற்றி. களம் கொல அப்படின்னா நிலைத்த இருப்பிடம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது டெம்ப்ரவரி தானே, போயிட்டு திரும்ப வந்துட்ருக்கோம், வேறு இடத்துல பிறந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நிலைத்த இருப்பிடம் வேணும். நிலைத்த இருப்பிடம் எது? உன்னுடைய திருவடிகள். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உன்னையே யாண்டும் நினைந்து நாடி இருக்கும்படி அருள் புரிவாயாக. களம் கொலைன்னா முழுசா, என்னுடைய மனம் முழுதுங்கிறதான் களம் கொலை. மனம் முழுக்க நான் என்ன பண்ணணும், கருத அருளாய் போற்றி, என் சிந்தனை முழுக்க நீயே இருக்கணும். இறைவா நான் உன்னையே நினச்சிட்ருக்கணும். அதான் ஃபஸ்ட்டே சொன்னிருந்தார் இல்லையா, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் போற்றி. அதே தான் இங்கே. என்ன நான் மறந்தும் வேறு எந்த சிந்தனையும் எனக்கு வந்துடக்கூடாது. களம் கொலை அப்படின்னா என் மனது முழுக்க உன்னையே நினைக்கணும், என் சிந்தை முழுக்க நீயே இருக்கணும். அப்படி உன்னையே நினைப்பதற்கு நீ எனக்கு அருள வேண்டும் போற்றி அப்படின்னு பாடுறார். நாமும் சிந்தை முழுக்க சிவனை நினைப்போம், சிவனருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.